கபடியோட வளர்ச்சிக்கு நிறைய பேர் உறுதுணையாக இருந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால தான் கபடியோட வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா, அதில் ஒரு முக்கியமான சம்பவம் 1990 நடந்த ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பர்டிகுலராக அந்த ஒரு ஏஷியன் கேம்ஸ்க்கு அப்புறம் தான் கபடிக்கான ரெகக்னேஷன் வந்து கிடச்சிச்சு. ஓகேங்களா, கபடியோட வளர்ச்சி அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த மாதிரி தரமான சம்பவங்கள் அந்த வருஷம் ஏஷியன் கேம்ஸில் நடந்துச்சு. 1990 நடந்த இந்த ஒரு ஏஷியன் கேம்ஸ் 11th ஏஷியன் கேம்ஸ். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா சைனா தான் ஹோஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமாக கபடி அப்படிங்கிற கேமை இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் 6 நாடுகள் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், சைனா, நேபாள், ஜப்பான் போன்ற நாடுகள் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கபடி டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் ஃபார்மேட்டில் வந்து நடந்திருக்கு. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இந்தியா இந்த கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க, சில்வர் மெடலை பங்களாதேஷ் டீம் ஜெயிச்சிருக்காங்க, அண்ட் பாகிஸ்தான் பிரவுன்ஸ் மெடலை ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஏஷியன் கேம்ஸில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக கபடியை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் போன ஃபர்ஸ்ட் வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக இந்த ஏஷியன் கேம்ஸில் இந்தியாவுக்கு வெறும் ஒரே ஒரு கோல்டு மெடல் தான் கிடச்சிருக்கு. அதுவும் கபடியில் லிட்டரலாக 27 ஸ்போர்ட்ஸ் வந்து நடந்திருக்கு, 308 ஈவெண்ட்டாக நடந்திருக்கு. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இந்தியாவுக்கு வெறும் ஒரே ஒரு கோல்டு மெடல், அதுவும் கபடியில் வந்து இந்தியன் டீம் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க.